அவர் கூட இருக்கும்போது இதே தான் செய்துட்டு இருந்தேன். விஜய் கூட இருக்கும்போது விஜய் பேர்ல எல்லாத்தையும் செய்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம விஜய் கூட இருந்தாலும் அவர் பேர்ல தான் நம்ம செய்திருப்போம். ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க இப்ப நம்மள உள்ள விட மாட்டாங்க போலுங்க. ஒரு அரண் மாதிரி கட்டி தூண் புட்டு அப்படி ஒரு தடுப்பு சுவர்களை சுத்தி வச்சிருக்காங்க இல்லையா. இப்ப செங்கோட்டையன் வந்திருக்காரு, அவர் பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய தியாகம். பார்த்தாச்சு முதல் பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் ஊழல் செய்த குற்றவாளி. அவர் பாருங்க, ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு பொண்ணையே ஏமாத்தி கல்யாணம் கட்டினவன், இந்த திருட்டுத்தனம் பண்ணோம் அவ்வளவு சுத்தி இருந்தா 5 கால் இருக்கு சார். நடுவில் ஒரு தலைவன் இருக்கான். 5 காலம் ஒண்ணு புடுங்க இருக்க திருடனும் கள்ளனும் இருந்தா அந்த இயக்கத்தை எப்படி இது பண்ண முடியும்? அந்த ஹீரோ மாதிரி வந்துட்டாரு, இனி அப்படி பண்ணிடுவார். என்னதான் பண்ண போறாரு? 80 வயசுல என்னதான் சார் பண்ணுவாரு அவரு? நம்மளும் பார்க்கதானே போறோம் நாட்டுல. டிவிகே தலைவர் கூட நீங்க ரொம்ப நாள் பயணிச்சிருக்கீங்க. ஆனா இப்ப கலப்பை மக்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அவர் கூட இருந்தீங்கன்னா அவர் பேர் வச்சு பண்ணிருப்பீங்களா? மக்கள் கலப்பை பண்ணி இல்ல, கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒன்று தொடங்கினது. மக்கள் அவர் கூட இருக்கும்போது இதே தான் செய்துட்டு இருந்தேன். விஜய் கூட இருக்கும்போது விஜய் பேர்ல எல்லாத்தையும் செய்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம விஜய் கூட இருந்தாலும் அவர் பேர்ல தான் நம்ம செய்திருப்போம். ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க இப்ப நம்மள உள்ள விட மாட்டாங்க போலுங்க. ஒரு அரண் மாதிரி கட்டி தூண் புட்டு அப்படி ஒரு தடுப்பு சுவர்களை சுத்தி வச்சிருக்காங்க இல்லையா. யாரு? ஆமா, செங்கோட்டையன் வந்திருக்காரு, அவர் பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய தியாகம். பார்த்தாச்சு முதல் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் ஊழல் செய்த குற்றவாளி. அவர் தண்டிக்கப்பட்டவர். ஏன்னா பெரிய தியாகம் பண்ணிட்டு அவர் 75-80 வயசுல வர்றாரு. என்னத்தை பண்ணிட போறாரு இவர்? என்ன பண்ணிட போறாரு அவர்? சார் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆட்கள் இருக்காங்க சார். இந்த பாருங்க, மழை பாராம நம்ம செய்யிட்டு இருக்கோம். நம்மளை டேமேஜ் பண்ணுவோம் அவ்வளோ. ஏதாவது கண்டுபிடிச்சி பாருங்க சார், இந்த மலையில போய் செய்யறாரு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய குற்றம் சார்னு சொல்லி கொடுப்பான். இந்த மலைக்குள்ள செய்யறாருன்னா எவ்வளவு பெரிய துரோகம் சார்னு சொல்லி கொடுப்பான். அதனால நல்லது பண்றவங்க யார் வந்தாலும் சரி, நீங்க கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லுங்க சார். அவர் செய்யறாரு அவருக்கும் இது மூலமா தெரியட்டும். ஃப்ரெஷ்ஷா இருக்கவங்க நல்ல திறமையாளர்கள், நல்ல பொருளாதாரம் தெரிஞ்சவன், நல்ல ஃப்ரெஷ் கேண்டிடேட். பாருங்க, ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு பொண்ணையே ஏமாத்தி கல்யாணம் கட்டினவன், இந்த திருட்டுத்தனம் பண்ணோம் அவ்வளவு சுத்தி இருந்தா 5 கால் இருக்கு சார். நடுவில் ஒரு தலைவன் இருக்கான். 5 காலம் ஒண்ணு புடுங்க இருக்க திருடனும் கள்ளனும் இருந்தா அந்த இயக்கத்தை எப்படி இது பண்ண முடியும்? நம்ம சொல்லதான் முடியும். நம்ம கூட இருந்த அந்த சார் இவன் இப்படிப்பட்டவன், இதுக்கு நீ ஆள் வைக்கணும் சார், டிடெக்டிவ் வைக்கணும். இவன் ஆள் எப்படி, அவன் ஆள் எப்படி, இவன் எப்படி, இவனுக்கு செல்வாக்கு இருக்கா, இவன் மக்கள்கிட்ட செய்வானா, இவன் பின்புலன் என்ன, இதெல்லாம் தானே தெரிஞ்சுக்கிடணும். நம்ம ஒரு மாற்று அரசியலை கொடுக்கணுங்கிறோம், ஒரு சுத்தமான அரசியலை கொடுக்கணுங்கிறோம், ஒரு ஊழல் இல்லாத அரசியலை கொடுக்கணும்னு சொல்றோம். நீ ஊழல்வாதிகளை அவ்வளோத்தையும் கூடல வச்சுட்டு எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும்? நான் கேட்குறேன். இது அவருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக கேட்குறேன். செங்கோட்டையன் ஊழல் பண்ணலையா? சரி, ஒரு 50 ஆண்டுகள் யாருக்கு அவர் நல்லது செய்திருக்காரு? அந்த எம்ஜிஆர் கூட இருந்தேங்கிறாரு, அம்மா கூட இருந்தேங்கிறாரு, விசுவாசி தானே. இப்போ 50 ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து மாறி இன்னொருத்தர்கிட்ட போகிறாரு. இன்னொன்று, உனக்கு கட்சிக்கும் நீ விசுவாசமா இல்லை, உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் விசுவாசமா இல்லை. நீ எப்படி ரிசைன் பண்ணலாம்? நீ அரசு போனால் எப்படி போனாலும் பரவாயில்ல, முதல்ல சட்டம் தேர்தல் சீர்திருத்தம் வரணும் சார். அவ்வளோ ஓட்டு போட்டு தேர்வு பண்ண அவங்க விருப்பம் போல ரிசைன் பண்ணிட்டு போனா இப்போ அந்த மக்களுக்கு யார் சார் பொறுப்பு? எவ்வளோ பெரிய தப்பு இது. அதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது. அந்த ஹீரோ மாதிரி வந்துட்டாரு, இனி அப்படி பண்ணிடுவார். என்னதான் பண்ண போறாரு? 80 வயசுல என்னதான் சார் பண்ணுவாரு அவரு? நம்மளும் பார்க்க தானே போறோம் நாட்டில்.